அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 क्वेश्चंस கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டல் ஓட்டர் கவுண்ட் இன் தமிழ்நாடு 6.36 crore. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 6.36 கோடி. கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்ததா பார்த்தோம்னா கான்ஸ்டிட்யூவன்சி வித் ஹை நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர். கரெக்ட் தான். இதுவே லோ நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்னா கீழ்வேலூர். அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதினா அது சோழிங்கநல்லூர். குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி அப்படின்னா அது கீழ்வேலூர். சரிங்களா? அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபீமேல் ஓட்டர்ஸ் ஆர் மோர் இன் நம்பர் தான் மேல் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. அதுவுமே சரிதான். மொத்தம் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம கரெக்ட் தான். ஸோ ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, வாட் வாஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் கிராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? காம்பாக்ட் ரிசர்ச் ஆர்பிட்டால் பிளானட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது அந்த கிராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? ஸோ இந்த கிராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு PSLV C60 வச்சு அனுப்பியிருப்பாங்க. சரியா? ஸ்பேடெக்ஸ் மிஷனோட ஒரு பகுதியாக தான். ஸோ அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் மைக்ரோகிராவிட்டி, அதாவது நுண்புவியீர்ப்பு விசையில் விதைகள் முளைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட்டப்பயிரை வச்சு அனுப்பியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த தட்டப்பயிறு விண்வெளியில நமக்கு ஸ்ப்ரவுட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல கேள்வியா வந்திருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹேஸ் ஃபார்ம்ட் அ கமிட்டி டு ரிவைஸ் த பேஸ் இயர் ஆஃப் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃப்ரம் 2011-12 to 2020-23 அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2011-12 ஆண்டிலிருந்து 2022-23 மொத்த விலை குறியீட்டின் அடிப்படை ஆண்டை திருத்துவதற்காக எந்த குழுவை அரசாங்கம் அமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ரமேஷ் சந்த் அப்படிங்கிற ஒரு தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரமேஷ் சந்த். அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் சிலைக்கு தான், விவேகானந்தர் மண்டபத்துக்கு தான் இந்த ஒரு கண்ணாடி பாலம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் அனுப்பித்திருக்காங்க. சரிங்களா? ஸோ கடலில் அமைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் டிராஃபிஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்டர் கவாஸ்கர் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிரிக்கெட். இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த கோப்பையின் பேர் தான் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.